வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோதை நாயகி. வக்ஃப் சட்ட திருத்த மசோதாவிற்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஒப்புதல் அளித்துள்ளார். வக்ஃப் சொத்துக்களின் முறையான நிர்வாகத்தை உறுதி செய்யும் வகையில் இந்த மசோதாவை மத்திய அரசு கொண்டு வந்துள்ளது. இது மக்களவையில் கடந்த 3ஆம் தேதியும் மாநிலங்களவையில் 4ஆம் தேதியும் நிறைவேற்றப்பட்டு குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டது. குடியரசுத் தலைவரின் ஒப்புதலை அடுத்து தற்போது இந்த மசோதா சட்டமாக நடைமுறைக்கு வந்துள்ளது. இலங்கை பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று ராமேஸ்வரம் வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தமிழ்நாட்டில் 8300 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ரயில் சாலை திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுவதோடு புதிய திட்டங்களை நாட்டிற்கு அர்ப்பணித்து உரை நிகழ்த்துகிறார். நாட்டின் முதலாவது செங்குத்து தூக்கு கடல் பாலமான புதிய பாம்பன் ரயில் பாலத்தை திறந்து வைத்து ராமேஸ்வரம் தாம்பரம் இடையேயான ரயில் சேவையை பிரதமர் தொடக்கி வைக்கிறார். ராமேஸ்வரத்தில் நிகழ்ச்சிகளை முடித்துக்கொண்டு மதுரை விமான நிலையத்திற்கு பிரதமர் வரவுள்ளதால் பாதுகாப்பு கருதி இப்பகுதியில் ட்ரோன்கள் பறக்க மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. புத்தொழில் நிறுவனங்களை ஊக்குவிக்க 10,000 கோடி ரூபாய் தொகுப்புடன் கூடிய 2வது நிதியத்திற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளதாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். டெல்லியில் 3 நாட்கள் நடைபெற்ற புத்தொழில் திருவிழாவின் நிறைவு நாள் நிகழ்ச்சியில் நேற்று பங்கேற்று பேசுகையில் நாட்டில் புத்தொழில்களில் முதலீட்டிற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளதாக தெரிவித்தார். புதுடெல்லியில் உள்ள விஞ்ஞான் பவனில் மத்திய புள்ளியியல் திட்ட அமலாக்க அமைச்சகம் ஏற்பாடு செய்திருந்த மாநில அமைச்சர்கள் மாநாடு நேற்று நடைபெற்றது. மத்திய புள்ளியியல் திட்ட அமலாக்க இணையமைச்சர் திரு ராவ் இந்தர்ஜித் சிங் மாநாட்டிற்கு தலைமை வகித்து பேசுகையில் பயனுள்ள கொள்கைகளை வடிவமைப்பதில் நம்பகமான தரவுகளின் முக்கியத்துவத்தை சுட்டிக்காட்டினார். புள்ளியியல் முறையை வலுப்படுத்த அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் ஒத்துழைப்பின் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.